பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சஞ்சனா சீக்ரெட் ரூமுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே கோலாகலமாக செமையாக நேற்று தொடங்கி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசனில் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்ட்டாக இருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இப்படின்னு ஏதாவது சொதப்புவாரோ அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க மிஸ்டேக்ஸை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சீசனில் மஜாவாக என்னமோ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த சீசனில் விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா படத்தில் அவரோட பொண்ணாக நடிச்சிருந்த சச்சனா அவர்கள் என்ட்ரி ஆகியிருந்தாங்க. அண்ட் அவங்க ஃபஸ்ட் டேவே எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் காலையிலேருந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க, சீசன் ஆரம்பித்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்காங்களும் எலிமினேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் எலிமினேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்க நாங்களாம் தகுதியான ஆள் அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே போட்டி போட வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இருக்கலாம், யாரால நாமினேட் பண்ணி அவங்க வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க நாமினேட் பண்ணி வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் சச்சனா அவர்கள் வந்து செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு சில கண்டஸ்டன்ஸுமே அவங்கள நாமினேட் பண்ணாங்க. அங்கேருந்து நிறைய பேர் சொன்னாங்க, சச்சனா இதுக்கு வந்து நீ டிசர்வான ஆள் கிடையாது, நீ ரொம்பவே சூப்பராக பேசுகிற, உன்னை விட நிறைய பேர் வந்து இன்னும் அமைதியாக இருக்காங்க, இந்த 1 ஹவரில் நீ தான் வந்து நிறைய பேசியிருக்க, ஆனால் நீ வெளில போகாத அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து இல்லை நான் தான் அதுக்கு டிசர்வான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. இப்போ சமீபத்தில் என்ன நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சீசனில் ஏகப்பட்ட புதிய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த 1 ஹவர் எலிமினேஷன். அண்ட் இது இல்லாமல் வந்து சீக்ரெட் ரூம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சச்சனா அவர்கள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபீஷியல் சைட்லேயுமே வரல, பிக் பாஸ் டீம் சைட்லேருந்துமே இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அந்த ஒரு காரணத்தினால அவங்கள சீக்ரெட் ரூமில் போட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சச்சனா இப்போ சீக்ரெட் ரூமில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. சீக்ரெட் ரூம் இது நாள் வரைக்கும் வரல, இந்த சீசனில் வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, டைரக்டர் நெல்சன் அவர்கள் தேவரா படத்துக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆரை இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் அனிருத் அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் ஜூனியர் என்டிஆரோட தேவரா படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். அண்ட் இந்த ஒரு படத்தோட ஃப்ரீ ஷெடியூல் அப்போ அனிருத் அவர்கள் நெல்சனை கூட்டி வந்து ஜூனியர் என்டிஆரை மீட் பண்ண வச்சிருக்காராமா. மேலும் கதை சொல்ல சொல்லி அந்த கதை ஜூனியர் என்டிஆருக்கு பிடிச்சு போயிருக்கு. அடுத்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம், அனிருத்தை மியூசிக் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. தன்னோட நண்பனுக்காக இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. விஜய் சாரை வச்சு பீஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ரஜினி சாரை வச்சு ஜெயிலர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ வரைக்கும் ஜெயிலருக்கு அப்புறம் எந்த ஒரு படத்தையும் அவர் சைன் பண்ணலை. அடுத்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஹீரோ வச்சு இயக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த நெல்சன் அவர்களுக்கு தன்னோட நண்பன் அனிருத் அவர்களோட ஹெல்ப்பால் இப்போ ஜூனியர் என்டிஆர் அவர்களை இயக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தான ஷூட்லாம் வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.